வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு 7வது நாளுக்கான பிரசாதம் நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே நவராத்திரி இந்த 9 நாட்களுக்குள்ள புட்டும் கதம்பமும் கண்டிப்பா அந்த 2 பிரசாதமும் உண்டு. நம்ம ஆல்ரெடி புட்டு பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம கோவில் பிரசாதம் மாதிரி கோவில் கதம்பம் பண்ண போறோம். இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ராமர் சந்நிதியில அப்பப்போ இந்த கதம்பம் பண்ணி சுவாமிக்கு அம்சி பண்ணி அந்த பிரசாதம் கிடைக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். நம்ம அதே போல கோவில் கதம்பம் நம்ம இன்னைக்கு பண்ணலாம். அடுத்தது பாயசம், கடலைப்பருப்பு பாதாம் பாயசம். நம்ம எப்பயும் வெறும் கடலைப்பருப்பு பாயசம் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த கடலைப்பருப்பு பாதாம் சேர்த்து இந்த பாயசம் பண்ணும்போது இவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்லா கிரீமியா ரிச்சா இருக்கும். இது ரெண்டுமே காத்தால நைவேத்தியத்துக்கான பிரசாதம். சாயங்காலம் நைவேத்தியம் பண்றதுக்கு வேர்க்கடலை சுண்டல் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா கோவில் கதம்பம், கடலைப்பருப்பு பாதாம் பாயசம், வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு பாதாம் பாயசம் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானது ஒரு சின்ன கப்பு கடலைப்பருப்பு, அதாவது அப்ராக்சிமேட்டா 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கடலைப்பருப்போட பச்சை வாசனை போக நல்லா வறுத்துக்கணும். லேசா கலர் மாறி வந்தா போதும். கடலைப்பருப்பு பாருங்க நல்ல மனம் வருது, லேசா நிறம் மாறி இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வறுத்த கடலைப்பருப்பை ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்புல கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுப்போம். நம்ம பாயசத்துக்கு கடலைப்பருப்பு ஊற வைக்கும் போதே இன்னொரு கப்ல 1 டீஸ்பூன் பச்சரிசி, ஒரு 5 பாதாம் இதையும் நம்ம ஊற வச்சுக்கணும். இது ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம பாயசத்துக்கு கடலைப்பருப்பு வறுத்தோம் இல்லையா, அது நல்லா ஊறி இருக்கு. குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இது 3 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாயசத்துக்கு கடலைப்பருப்பு வேகறதுக்குள்ள நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா பச்சரிசி, அதுல பாதாமும் போட்டிருந்தோம். இதை மேல இருக்கிற தோலை நான் எடுத்துட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல் எடுத்துட்டு இருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து மிக்சியில போட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இதை அரைக்கும் போதே ஒரு 4 ஏலக்காயும் நம்ம சேர்த்து அரைச்சுப்போம். பாயசத்துக்கு நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. பாயசத்துல பருப்பு அப்படியே முழுசா வேணும்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கரண்டியால நம்ம மசிச்சும் விட்டுக்கலாம். லேசா மசிச்சு விட்டுருக்கேன். கொஞ்சமா தண்ணியை விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த கடலைப்பருப்பு கொதிச்சு வர நேரத்துல இந்த பாயசத்துக்கு தேவையான வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துப்போம். 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 2ல இருந்து 3 கப்பு வரைக்கும் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். கடலைப்பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சாச்சு. டைரக்டா கடலைப்பருப்புல நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெல்லமும் கடலைப்பருப்பு சேர்ந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சாச்சு. நம்ம தேங்காய், பச்சரிசி, பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சிருக்கோம். இந்த பேஸ்ட்டை இந்த பாயசத்துல சேர்த்துருவோம். மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணியை விட்டு கலந்து சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்திருக்கிற தேங்காய் இந்த பாயசத்துக்கு நல்ல ஒரு டேஸ்டையும் ஃபிளேவரையும் கொடுக்கும். அந்த 1 டீஸ்பூன் அரிசி பாயசத்தோட கன்சிஸ்டன்சியை கரெக்டா கொடுக்கும். கொஞ்சம் நல்லா திக் ஆயிடும். பாதாம் நல்ல ஒரு கிரீமினஸை கொடுக்கும். இது நல்லா கொதிச்சு திக் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாயசம் பாருங்க நல்லா கொதிச்சு திக் ஆயாச்சு. கன்சிஸ்டன்சி கரெக்டா வந்திருக்கு. இதுல கொஞ்சமா குங்குமப்பூ, கொஞ்சம் ஜாதிக்காயை கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டா போதும், ரொம்ப அதிகமா வேண்டியது இல்லை. ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுவோம். ஏலக்காய் நம்ம தேங்காய் அரைக்கும் போதே சேர்த்துட்டோம், அதனால இப்ப ஏலக்காய் பொடியும் சேர்க்க வேண்டியது இல்லை. பாயசத்துக்கு கொஞ்சம் பாதாம் வறுத்து போட்டுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடானதும் கொஞ்சமா பாதாம் நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம பாயசத்துல சேர்த்துருவோம். பாதாம் இது போல லேசா கலர் மாதிரி வந்ததும் பாயசத்துல சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு பாதாம் பாயசம் பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இப்ப இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். கோவில் கதம்பம் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, அப்ராக்சிமேட்டா 150 கிராம் அரிசி. இது அதே கப்ல 1 கப்பு துவரம்பருப்பு, ரெண்டையும் நம்ம தனித்தனியா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கணும். இது ரெண்டும் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் பச்சரிசியை நம்ம எப்பயும் சாதம் பண்ணுவோம் இல்லையா உதுருதுரா, அதே மாதிரி நம்ம சாதம் பண்ணிக்கணும். துவரம்பருப்பை நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த கதம்பத்துக்கு
ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். புளி ஜலத்தை நல்லா தண்ணியா கரைச்சி எடுத்துக்கணும். கதம்ப சாதத்துல சேர்க்கறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை, அதாவது வறுக்காத வேர்க்கடலை நான் எடுத்துட்டு இருக்கேன். வெந்நீர்ல நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா 1 மணி நேரத்திலே ஊறிடும். அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டு நம்ம சுண்டல்கெல்லாம் வேக வைப்போம் இல்லையா, அது மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். பருப்பு வேக வைக்கும் போது இன்னொரு கப்ல வந்து இந்த ஊறின வேர்க்கடலை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா பருப்போட சேர்ந்து இதுவும் வெந்துடும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். அரிசி பருப்பு வேகறதுக்குள்ள நம்ம இந்த கதம்பத்துக்கு வறுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடானதும் சின்ன கட்டி பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்துப்போம். பெருங்காயம் புரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பருப்பு லேசா செவந்து வந்ததும் காஞ்ச மிளகா, நான் ஒரு 7 மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் மல்லி. ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு இந்த மல்லி நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். மல்லியும் நல்லா வறுபட்டு வாசனை வருது. 3 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல். இந்த தேங்காயில இருக்கிற ஈரம் போக நம்ம வறுத்துக்கணும். தேங்காயும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட் பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கதம்ப சாதத்துக்காக காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ் தான் நம்ம கட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நம்ம குக்கர்ல சேர்த்துடலாம். அது பெரிய பீஸா நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் காய்கறி கரைஞ்சாலும் கொஞ்சம் நமக்கு காய் ஷேப்ல இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கையும் வாழைக்காயும் கட் பண்ணி நான் தண்ணியில போட்டு வச்சிருந்தேன். கலர் மாறாம இருக்கணும் இல்லையா, அதனால இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துப்போம், ரொம்ப அதிகமா வேண்டாம்னா பூசணிக்காயெல்லாம் தண்ணி விடும். குக்கர் மூடிட்டு 1 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் வந்ததுக்கு அப்புறம் மேனுவலா வந்து இந்த ப்ரெஷரை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை திறந்துடணும். அப்பதான் வந்து காய்கறி குழையாம இருக்கும். குக்கர் 1 விசில் வந்ததுமே ப்ரெஷரை ஃபுல்லா ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்ப குக்கர் மூடியை திறந்துடலாம். இப்ப காய்கறி எல்லாம் பாருங்க குழையாம அதே நேரம் பர்ஃபெக்டா வெந்திருக்கு. அந்த ஷேப் மாறாம இருக்கு. கதம்ப சாதம் பண்றதுக்கு ஸ்டவ்ல வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம், இல்ல குக்கர்ல கூட நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்ச புளியை தண்ணியா கரைச்சிக்கணும். பாருங்க எந்த அளவுக்கு நான் தண்ணியா கரைச்சிருக்கேன். இதுல கதம்ப சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகட்டும். புளி தண்ணி பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. நம்ம குக்கர்ல வேக வச்சு வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துலாம். தண்ணியோடய சேர்த்துக்கலாம். புளி தண்ணியில இந்த காய்கறிகள் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சா போதும். காய்கறியும் புளி தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம இந்த கதம்பத்துக்காக வறுத்ததை இந்த மாதிரி கொரப்பா நான் அரைச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்துலாம். மிக்ஸி ஜார்ல நல்லா ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு கலந்து இதுவும் சேர்த்துருவோம். நம்ம நிலக்கடலையை வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்துருவோம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துருவோம். நம்ம வறுத்து அரைச்சி போட்டோன்னா இந்த பேஸ்டோட பச்சை வாசனை போக இதை நல்லா கொதிக்கணும். இந்த ஃப்ளேவரும் வந்து இந்த காய்கறியில நல்லா சேரணும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். நடுவில் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில வந்து தீய ஆரம்பிச்சிடும். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. பருப்பு பாருங்க நல்லா குழைய வேக வச்சு வச்சிருக்கேன். இதை சேர்த்துலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் சாம்பார் வந்து ரொம்ப கொதிக்க கூடாது. இது போல ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சாதம் பாருங்க நல்லா உதிரா பண்ணி வச்சிருக்கேன். இதை சேர்த்துடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கதம்ப சாதத்துக்கு வந்து பருப்பு நல்லா குழைய வெந்திருக்கணும். சாதம் வந்து நல்லா உதிரா இருக்கணும். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கட்டும். கதம்ப சாதத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்க இதை போல இருக்கணும். சூடு ஆறும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அது நேரம் ரொம்ப இறுகியும் போயிடாது. கரெக்டா நம்ம இந்த சாப்பிடுற கன்சிஸ்டன்சில இருக்கும். காய்கறியும் பாருங்களேன் கொஞ்சம் கரையாம நல்லா வெந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்ப நம்ம கதம்ப சாதத்துக்கு தாளிச்சிடலாம். நம்ம பாயசத்துக்கு பாதாம்லாம் வறுத்து போட்டோம் இல்லையா, அதே கடாய் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். இதை 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் எண்ணி ஒரு 10 வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் சுண்டக்காய் வத்தல். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து உப்பு போடாத வத்தல்.
1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் நல்லா செவக்க வறுத்தும் போடலாம், இல்ல லேசா அந்த ஈரம் போக வதக்கியும் நம்ம போடலாம், நம்ம விருப்பம் தான். தேங்காயை ஈரம் போக நல்லா வறுத்தாச்சு. நம்ம தாளிச்சதை அப்படியே கதம்ப சாதத்துல சேர்த்துலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கதம்ப சாதம் பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. சுண்டக்காய் வத்தல் இருந்தா தாளிச்சு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெறும் தாளிப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இந்த வத்தல் சேர்க்கறதுனால கதம்ப சாதம் வந்து நல்லா வாசனையா இருக்கும். வேர்க்கடலை சுண்டல் பண்றதுக்கு 100 கிராம் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துட்டு இருக்கேன், அதாவது வறுக்காத வேர்க்கடலை எடுத்துட்டு இருக்கேன். சாதாரண தண்ணியில ஊற வச்சோம் அப்படின்னா 2 மணி நேரத்துல ஊறிடும், இல்ல வெந்நீர்ல ஊற வச்சா 1 மணி நேரத்திலேயே ஊறிடும். அதுக்கப்புறம் குக்கர்ல போட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை சுண்டலுக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வேக வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துருவோம். நம்ம வேர்க்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம், கொஞ்சம் மேல் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் தேங்காய் துருவல், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வேர்க்கடலை சுண்டல் பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இது வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். கடலை பருப்பு பாதாம் பாயசம், கோவில் கதம்பம், வேர்க்கடலை சுண்டல் கிளாஸா ரெடி ஆயாச்சு. சூப்பரா அமைஞ்சிருக்கு. அம்பாளுக்கு நைவேத்தியமும் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு பாதாம் பாயசம் இதை எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளவு நல்லா பர்ஃபெக்டா இருக்கு, அவ்வளவு கிரீமியா இருக்கு. பாயசம் தேவாமிரதமா இருக்கு. நம்ம கடலை பருப்பு நெய்யில வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சதுனால நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தேங்காய், கொஞ்சம் பச்சரிசி, ஏலக்காய், பாதாம் எல்லாம் அரைச்சு சேர்த்தோமா அவ்வளோ கிரீமியா இருக்கு. லாஸ்ட்ல வந்து ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், குங்குமப்பூ எல்லாம் சேர்த்ததுனால நல்ல கோவில் பிரசாதம் மாதிரி அருமையா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பாயசத்துல முந்திரி பருப்பு சேர்க்காம வெறும் பாதாம் பருப்பு பொடி பொடியா கட் பண்ணி அழகா நெய்யில வறுத்து சேர்த்தோமா, அது நல்ல ஒரு கிரன்ச்சியா சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்தது நம்ம கோவில் கதம்பம் எடுத்துக்கலாம். கதம்பம் பாருங்க கன்சிஸ்டன்சி அவ்வளவு நல்லா இருக்கு. கலரு வாசனையும் வந்து அப்படியே டெம்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. காய்கறிகள் வந்து அப்படியே கரைஞ்சி கரையாம, பருப்பு நல்லா குழஞ்சி, சாதம் அப்படியே ஒன்னொன்னா நமக்கு அழகா இருக்கு. அது குழையல. இந்த சூடு ஆறினா கூட இதே மாதிரி இருக்கும். இந்த கடைசியா தாளிக்கும் போது நம்ம சுண்டைக்காயும் சேர்த்து வறுத்து போட்டோம் இல்லையா, அதுதான் அந்த கதம்பத்தோட ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். சுண்டைக்காய் ஒரு வேளை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வறுத்து சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு நம்ம கதம்பத்துக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு ஈக்குவலா நான் சேர்த்திருக்கேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கதம்ப சாதம் வந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் இறுகி போகாம இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா மெயின்டைன் ஆகும். அவ்வளவு பருப்பு வேண்டாம்னா கம்மியா சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா குழையா வேக வச்சுக்கோங்க. சாதத்தை வந்து நல்லா உதிரா பண்ணிக்கோங்க. 2 தனித்தனியா பண்ணிக்கணும். அப்பதான் வந்து இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டா வரும். நம்ம சேர்த்துக்கிற உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்தது நம்ம வேர்க்கடலை சுண்டல் எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சுண்டல் ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிருக்கோம். பர்ஃபெக்டா வெந்திருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் தாளிச்சு நம்ம தேங்காய் தான் சேர்த்துருக்கோம், அதனால ரொம்ப அருமையா இருக்கு. மாங்காய் இருந்ததுன்னா நம்ம துருவி போட்டுக்கலாம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் கேரட் துருவி கூட நம்ம கலந்துக்கலாம். விநியோகத்துக்கு கொடுக்கலாம். நம்ம சுவாமி நைவேத்தியத்துக்கு தான் நம்ம கேரட் சேர்க்கறது இல்ல. இன்னைக்கு இந்த 3 பிரசாதமுமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட கடலை பருப்பு பாதாம் பாயசம், கோவில் கதம்பம், வேர்க்கடலை சுண்டல் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா அமையும், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நவராத்திரி பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.